நம்மக்கிட்ட இந்த பிரபஞ்சமும், இந்த தேவதைகளும் எப்பவுமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம அத உணரணும் அப்படின்னா, நம்ம அது மேல கவனம் செலுத்தணும். இந்த பதிவுல ஏஞ்சல் சைன்ஸு எந்த மாதிரி காமிக்கும்? சாதாரணமா ஏதாவது தற்செயலா நடக்கிறதுக்கும், ஏஞ்சல் சைன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் அத நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட செயல்களை மாத்திக்கணும். பாசிட்டிவ் சைன்ஸ்னா எப்படி இருக்கும்? நெகட்டிவ் சைன்ஸ்னா எப்படி இருக்கும்? அதையும் பாத்துரலாம். ஏஞ்சல் சைன்ஸ் யாருக்கு காமிக்கும்? ரொம்ப ஒரு மெடிடேஷன் பண்ணவங்களுக்கு தான் காமிக்குமா? லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு தான் காமிக்குமா? யூனிவர்ஸ் கனெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு தான் காமிக்குமா? ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இருக்கவங்களுக்கு தான் காமிக்குமா? அப்படின்னா அப்படி இல்ல. எல்லாத்துக்குமே காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அத கவனமா அப்சர்வ் பண்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். நாம அத உதாசீனப்படுத்துனோம்னா, நம்மளுக்கு அது யூஸ் இல்ல. அவ்வளோதான். இப்போ ஒரு விஷயம் எதர்ச்சியா நடக்குதா? ஒரு கோயின்சிடென்ஸா சும்மா நடக்குதா? இல்ல ஏஞ்சல்ஸ் நிஜமாலுமே அந்த ஒரு தருணத்துல நம்மகிட்ட ஒரு அலைன் ஆயி நம்மகிட்ட பேசுறாங்களா? அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? சிமிலர் நம்பர்ஸ் ஆர் ரிப்பீட்டட் நம்பர்ஸ், கலர்ஸு, அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் இது மூலமா காமிக்கும். ஆனா, மெயினா எந்த மாதிரி தெரியுமா அவங்க பேசுவாங்க நம்மகிட்ட? ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி நம்மட்ட காமிப்பாங்க. அது பிளஸ்ஸோ, மைனஸோ நம்ம எந்த விஷயத்த பண்ண போறோமோ, அதுக்குண்டான விளைவு இந்த மாதிரி இருக்கும். "நீ இத பண்ணு, பண்ணாத. இந்த பக்கம் போ, போகாத." அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் காமிக்கிறதுக்காக, ஒரு தடவ இல்ல, பலமுறை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா, அட்லீஸ்ட் 2 தடவையாவது ஒரே விஷயத்த அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரே விஷயத்த 2 தடவையோ, இல்ல அதுக்கு மேலயோ ரிப்பீட்டேஷன் ஆச்சுன்னா, அது ஏஞ்சல் சைன் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, இப்ப ஏதோ ஒரு விஷயம் எதர்ச்சியா நடந்ததுன்னா, அது சும்மா ஒன்ஸ் ஒரே தடவ அது நடந்துட்டு நம்மள கடந்து போயிரும். இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை உங்கள சுத்தி பறக்குது. ஐ மீன் நீங்க கடந்து போற பாதையில நீங்க பட்டர்ஃப்ளை ஒண்ணு பார்க்குறீங்க அப்படின்னா, அது ஒரு எதர்ச்சியா நடக்கக்கூடிய விஷயம் தான். இதுல ரொம்ப நம்ம மைண்ட போட்டு யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா, இப்ப தான் ஒரு ரோட்ல போறீங்க, ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்க. மறுபடியும் எந்த இடத்துக்கு போறீங்களோ, அந்த இடத்துல ரீச் ஆனதுக்கப்புறம், அதே பட்டர்ஃப்ளை அதே மாரி கலர். இப்ப இங்க ஒரு ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளையே பார்க்கறது. இப்ப அந்த விஷயத்த முடிச்சுட்டு திரும்பி வரீங்க. அப்பவும் ஒரு ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை காமிக்கிறது. இது மாதிரி. அப்படி இருந்தது அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் நம்மள ஃபாலோ பண்றாங்க. நம்மகிட்ட ஏதோ பேசுறாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க. ஏதோ விஷயத்த சொல்லி நம்மளுக்கு கைடன்ஸ் குடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு அவங்க கைடன்ஸ் குடுத்தா எப்படி இருக்கும்? ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு கைடன்ஸ் குடுத்தா எப்படி இருக்கும்? அத பாத்துரலாம். இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்கணும் அப்படின்னும்போது, ரிப்பீட்டேஷன்ல எண்கள் மூலமா ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். இல்ல இந்த மாரி பட்டர்ஃப்ளைஸ் மூலமா, இல்ல ஒரு பசுமாடு. நீங்க ஒரு ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க கண்ல உங்க வாசல்ல பசுமாடுன்னு நிக்கிறது. இல்ல ஒரு பழம் ஏதாவது கேட்கறது, நீங்க வாழைப்பழம் குடுக்குறீங்க. அப்புறம் அந்த பாதையில நீங்க மறுபடியும் ஒரு பசுமாடு பார்க்குறீங்க. ஓகே. காளமாடு இல்ல, பசுமாடு. ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒற்றுமை. ஓகே. சிமிலாரிட்டி. அது மாதிரி. இங்க ஒரு பசுமாடு பார்த்தீங்களா? அங்கேயும் ஒரு பசுமாடு பார்க்குறீங்க. நீங்க போய் ரீச் ஆக வேண்டிய ஒரு இடத்துலயும் பசுமாடு பார்க்குறீங்க. அந்த மாதிரி. இல்லன்னா அதே சேம் கலர் மாடு. ஒரு ப்ரவுன் கலர் மாடு, ப்ரவுன் வித் பிளாக் கலர்ல ஒரு மாடு பார்க்குறீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப அதே சேம் கலர் மாடு, நீங்க எந்த காரியத்துக்காக போயிட்டுருக்கீங்களோ, அடிக்கடி உங்க கண்ல தென்பட வேண்டியது. அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஏஞ்சல் சைன் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு அர்த்தம். வானவில், ரெயின்போ பார்த்தீங்க அப்படின்னாலும், அது ஒரு ஏஞ்சல் சைன் தான். ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது தான் அது குறிக்குது. எதிர்பாராத அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ். அந்த பேர்ட்ஸ்லாம் நம்ம இங்க பார்த்துருக்கவே மாட்டோம். மைக்ரேட்டரி பேர்ட்ஸா இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தண்ணி இருக்கக்கூடிய ஏதாவது ஆறு, குளம், ஏரி அந்த இடத்துல தான் இருக்கும். ஆனா, நம்ம வீட்டு மொட்டை மாடியில இல்ல நம்ம பால்கனில அந்த மாரி ஒரு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் மாரி, இதுவரைக்கும் பார்க்காத அந்த மாரி ஒரு பேர்ட்ஸ் டக்குன்னு உட்கார்றது. இதுவரைக்கும் பார்க்காத மாதிரி ஏதாவது ஒரு அனிமல்ஸ் அதெல்லாம் நம்ம ஏதாவது டிஸ்கவரி சேனல் தான் பார்த்துருப்போம். அத நம்ம நேர்ல பார்க்குற மாதிரி. இதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஏஞ்சல் சைன் தான். இந்த மாரி ஏதாவது டக்குன்னு ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் அது ஏஞ்சல் சைன்ஸ் தான். அதே மாரி ரிப்பீட்டேஷன்ல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு திருப்பி திருப்பி காமிக்குது அப்படின்னா, ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட ஏதோ பேசுறாங்கன்னு அர்த்தம். அப்படி பாசிட்டிவான சைன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம்.
இப்ப நெகட்டிவ் சைன்ஸ். இப்ப நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஆபத்தா முடியலாம். இல்ல ஒரு அவமானமா முடியலாம். இல்ல ஒரு கசப்பான விஷயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போற காரியம் நடக்காம போப்போது. இல்ல இன்னொரு நாளைக்கு அத தள்ளி போட்டுக்கோ. அந்த மாதிரி எந்த விஷயமும் யுனிவர்ஸ் நம்மகிட்ட சொல்லணும். ஏஞ்சல்ஸ் மூலியமா அப்படின்னா, அவங்க எந்த மாரி சைன் காமிப்பாங்க? அந்த இடத்துக்கு போன உடனேவே உங்களுக்கு ஒரு துர்நாற்றம் அடிக்கும். அது எந்த மாரி துர்நாற்றமா வேணா இருக்கலாம். 2வது மங்கியோட ஒரு மலம். அது நீங்க கிளம்பும்போதோ, நீங்க போய் சேர்ற இடத்துலயோ பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த காரியத்த தள்ளி போட்டுருங்க. ஏன்னா, அந்த காரியம் வந்து சரியா நடக்காது. இல்லன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு அவமானமோ, அசிங்கமோ ஏதோ ஒரு கெட்ட விஷயம், அதாவது ஒரு அன்பிளசன்ட்டான சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரிப்பிட்டேஷன்ல காமிக்கும். எப்படின்னா, அந்த துர்நாற்றம் வந்து அது உங்கள பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க கிளம்பும்போதும் அந்த துர்நாற்றம் ஏதோ ஒரு இடத்துல, உங்க வீட்டுக்குள்ளாரையோ, இல்ல நீங்க கிளம்பும்போது அந்த வாசல தாண்டி போகும்போதோ, இல்ல அந்த வழியிலயோ, இல்ல நீங்க கார்ல ஏறி உட்காரும்போதோ, உங்க கார் மேலேயோ கூட அந்த ஒரு விஷயம் இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம், அட அங்க தான் முடிஞ்சதுன்னு பார்த்தா, நீங்க எந்த இடத்துக்கு போணுமோ அது ரீச் ஆனதுக்கு அப்புறம் கூட அது அப்படியே பின்தொடர்ந்துகிட்டே இருக்குதுங்கிறதுக்கு என்ன சைனுன்னா, எந்த துர்நாற்றம் அங்க கடிச்சதோ, கிளம்பும்போது அதே சேம் துர்நாற்றம் நீங்க போய் எந்த இடத்துல ரீச் ஆவுறீங்களோ, அந்த இடத்துலயும் அதே துர்நாற்றம் அடிக்கிறது. அப்புறம் அதே சேம் மங்கியோட இது. நீங்க கண்ணால பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு வெளிய வந்துருங்க. ஸ்கிப் பண்ணிருங்க. போஸ்ட்போன் பண்ணிருங்க அந்த விஷயத்த. அடுத்தது, நீங்க ஏதாவது ஒரு காரியத்த செய்யலாம் அப்படின்னு வீட்ல பேசும்போதே பார்த்தீங்கன்னா, சாதாரணமா பேசிட்டு இருக்க நீங்க, உங்க வீட்ல பயங்கரமா ஒரு சண்ட வரும். அது எதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காரணமும் இருக்காது. அதுல ஒரு சப்ப மேட்டரா இருக்கும். ஒரு ஈகோ கிளாஷ் மாரி ஒரு 2 பேர், 3 பேரு. நீங்க அதுல வந்து பங்கு கொண்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பார்வையாளரா இருந்தாலும் சரி. அந்த இடத்துல ஒரு சண்டை ஆகுது அப்படின்னா, அந்த விஷயத்த பத்தி இப்போதைக்கு பேசாதீங்க. மேபி அது உங்களுக்கு சரியில்லன்னு அர்த்தம். இல்லன்னா அந்த விஷயத்த போஸ்ட்போன் பண்ணி, அப்புறமா இன்னொரு நாள் ஒரு நல்ல சைன் கிடைச்சதுக்கப்புறம் பேசுங்க. அடுத்தது ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க. அது சரியாகாது. உங்களுக்கு நடக்காது அப்படின்ட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்ல இருக்க குழந்தைங்க எப்பவுமே கம்முன்னு உங்கள பைன்னு அழகா காமிக்கிற, கை காமிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க, அன்னைக்கு அழு அழுன்னு அழுவாங்க. என்ன உங்க பேண்ட்டையோ, இல்ல உங்களோட புடவையோ புடிச்சு இழுப்பாங்க. "வாங்க, போகாதீங்க, என்ன விட்டுட்டு போகாத" அப்படின்ற மாதிரி அழுவாங்க. அதே மாரி உங்க வீட்ல ஏதாவது அனிமல்ஸ் டாக், கேட் இருந்தாலும் அதுவும் அதே மாரி அடம் பிடிக்கும். எப்பவுமே சமத்தா வந்து பை சொல்லிட்டு இருக்கிறது, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி கொலைச்சிட்டு போகாதன்னு உங்களோட அந்த பாதையை வழிமறிக்கிறது. போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்றது. இல்ல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றது. இந்த மாரி ஏதாவது நடந்தாலும், அது ஒரு பேட் சிக்னல் தான். பேட் சைன் தான். ஒரு விஷயத்த பண்ணலான்னு நெனச்சு கிளம்புறீங்க, இல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்க பேசுறீங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்றதுக்காக ஒரு பார்ட்னர், ஒரு ஒரு பிசினஸ் பார்ட்னர்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட நீங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்லி புரிய வச்சு 2 பேரும் பண்ணலாம். இல்ல ஏதோ ஒரு மேட்டர் சும்மா நீங்க அரட்டை அடிச்சுட்டு இருக்கும்போது பேசும்போது கூட, அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம கர 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 கரன்னு ஏதோ ஒரு சவுண்ட் வரும். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு. ஓகே. சம்மந்தம் இல்லாம ஏதோ ஒரு பட்டன் நம்மள அறியாம நாமளே டச் பண்ணி விட்டுருவோம். அது பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசி கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க பேசுறது நம்மளுக்கு காதுல விழாது. அந்த மாரி டிஸ்டர்பன்ஸ். இல்ல ஃபோனே கட் ஆயிரும். இல்லன்னா அவங்க பேசுவாங்க நம்ம காதுல விழவே விழாது. இல்லன்னா நம்ம பேசுவோம் அவங்க காதுல விழவே விழாது. இந்த மாரி இருந்தாலும், அது சரியில்லை. இதோட நிறுத்திடு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் கால் பேக் கூட நீங்க பண்ணாதீங்க. சட்டுன்னு கட் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. அது சரியில்லை அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. நீங்க ஒரு லவ்வர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலோ, இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்தாலோ, எந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா, அவங்க சைன் குடுக்குறாங்க. அமைதியா இருன்னு அர்த்தம். அடுத்தது ஏதாவது ஒரு பாட்டில் டொப்புன்னு உடையும். நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அப்போ ஒரு தடங்கலுக்கு ஒரு பாட்டில் உடையறது. இல்ல ஏதோ ஒரு பால் பொங்கிர்றது சட்டுன்னு. இல்ல உப்பு கொட்டும். ம். இல்ல கதவு வந்து சட்டார்ன்னு யாரோ அடிப்பாங்க. உங்களோட கவனம் டக்குன்னு சிதர்ற மாதிரி, அந்த மாரி வந்தாலும், நீங்க ஒரு நிமிஷம் அலர்ட்டா "நீ என்ன பாரு" அப்படின்னு அவங்க கோவத்துல "நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு புரியலையா?" அப்படின்னு
கோவத்துல நம்மகிட்ட என்ன கவனிக்க போறியா இல்லையா? அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாரி சைன். சட்டுன்னு அப்படியே உங்களுக்கு பார்த்தா லைட் போயிரும். எல்லா வீட்லயும் எரியும். உங்க வீட்ல மட்டும் லைட் எரியாது. ஒரு விஷயத்த அப்படியே மும்மரமா பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே லைட் போயிரும். கரண்ட் போயிடுறது. ஓகே ஃபோன் வந்து கீழ விழுந்துரும். அது மாதிரி. நம்மள சுத்தி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை சரியில்லன்னா, நம்மளுக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருக்கிற பெட் அனிமல்ஸ்க்கு நல்லா தெரிஞ்சு போயிரும். இல்ல நீங்க ரோட்லயே இருக்கிற அனிமல்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு அது தெரிஞ்சு போயிடும். அப்போ அந்த அனிமல்ஸோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அப்நார்மலா டிஃபரெண்ட்டா இருந்தது. பயந்த மாரி இருந்தது. எங்கேயோ போய் ஓடி போய் ஒளியிறாங்க. அந்த மாதிரி. ஓகே. ஏதோ ஒரு இடத்த பார்த்து பார்த்து குலைக்கிறாங்க. அந்த மாரி இருந்தாலும், அது ஒரு பேட் சைன் தான். ஓகே. யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் அந்த அனிமல்ஸ் மூலமா சொல்றாங்க. அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்ல வந்து ஜாயின் பண்ணோம்னா, நீங்க டைரக்ட்டாவே என்கிட்ட பேசி, மெடிடேஷன் பண்ணி, உங்களோட எல்லா ஆசைகளையும் அட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏப்ரல் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. நெகட்டிவிட்டி ரிமூவல், சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங், 7 சக்ராஸ் ஆக்டிவேஷன், கிளென்சிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துட்ருக்கேன். ஸோ விருப்பம்னா நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நிறைய சயின்ஸு இன்னும் நிறையா இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் இது மாரி ஏஞ்சல் சைன்ஸ், யுனிவர்ஸ் சைன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? அத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன மாதிரி ரிசல்ட் வந்தது? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நீங்க எங்கேருந்து இந்த வீடியோவ பார்க்குறீங்க? அதையும் கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.